அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்க எட்வின். ஒரு ஊர்ல ஒரு கணவன், மனைவி ஒண்ணா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க மத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. 2 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறந்துச்சு. ஆண் ஆண் குழந்தை. அவன் வளர ஆரம்பிச்சுட்டான். சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு முரண்பட்ட கருத்து கணவன், மனைவிக்குள்ளார முரண்பட்ட கருத்து அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. அது வாக்குவாதமா மாறும். அப்புறம் சின்ன சின்ன சண்டையா இருந்துச்சு. அத 2 பேரும் மாத்தி, மாத்தி, மாத்தி அவங்கள இவரு குறை சொல்ல, இவர அவங்க குறை சொல்ல, இப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த வாய் சண்டையா இருந்தது, கை சண்டையா மாறுற அளவுக்கு வந்துருச்சு. கை சண்டையானா நம்ம அடிச்சுக்கிறது, அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல தெளிவா பதிவு பண்றோம். இது 1 நாள், 2 நாள், 3 நாள் எப்படி நடந்தா பரவாயில்லங்க. அத கடந்து போயிட்டுருப்பாங்க, அந்த கதையில வரவங்க. ஆனா இது வருஷம் ஃபுல்லா ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சந்தோஷம் அப்படின்ற அந்த லெவல விட்டுட்டு இந்த சைடு வந்துட்டாங்க. அதாவது டெய்லி பிரச்சனை. இதனால அந்த கணவன் போய் குடிக்கிறது, குடிச்சிட்டு தேவையில்லாத தகாத வார்த்தைங்கள குழந்தைங்கள பேசுறது, அவங்கள பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறிருச்சு. ஸோ வேற மாரி மாறுனதுனால அவங்க அதுலேருந்து வெளியில வரணும். தன்னோட குழந்தை நல்லா படிக்கணும். எல்லா குழந்தைங்கள மாரியும் அவனுக்கு ஹெல்த்தியான மைண்ட் இருக்கணும். எந்த வகையிலயும் அவன் வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுல அந்த தாய் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன பண்ணா தெளிவான முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சாமியார பார்க்க போனாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் சாமியார் கதைய சொல்ற அப்படின்னு எதுவும் நெனச்சுக்காதீங்க. கதையில அப்பப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வருவாங்க. பட் கருத்துக்கள் வேற வேற. அதனால கேளுங்க. அப்போ அந்த சாமியார்ட்ட போனாங்க அந்த அம்மா. ரொம்ப கதறி அழுது, "சாமி, சாமி இந்த மாதிரியெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது. எனக்கு ஒரு குழந்தை இருக்கான். அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. அது அவரு அக்கறை எடுத்துக்கிற மாரி தெரியல. ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு. என் குழந்தை இதனால படிக்காம போயிடுவானோ? இதனால அவனோட வளர்ச்சி தடப்பட்டுருமோ? இதனால மத்த குழந்தைங்களோட பழகாம போயிடுவானோ? மத்த குழந்தைங்க இவன வெறுப்பேத்துவாங்களோ? அதனால இவனோட மனசு பாதிக்கப்படுமோ? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள அவர்கிட்ட முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் ரொம்ப அமைதியா அந்த சாமியார் கேட்டுட்டு இருந்தாரு. கேட்டுட்டு, "சரிம்மா இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு வழி என்ன அப்படின்னா, நான் ஒரு பவுடர் தரேன். சரியா? அந்த பவுடர நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்ப எல்லாம் உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட சண்ட போடுறாரோ, எப்ப எல்லாம் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ, எப்ப எல்லாம் அடிச்சுக்கிறீங்களோ, அப்பல்லாம் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் குடுக்குற இந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதில 1 ஸ்பூன், 1 டம்ளர் தண்ணீல போட்டு, நீங்க அந்த தண்ணிய வாயிலேயே வச்சுக்கணும். விழுங்கவும் கூடாது, துப்பவும் கூடாது. எது வரைக்கும் அப்படின்னா, அன்னைக்கு அந்த சண்டை முடியிற வரைக்கும் நீங்க இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, சாமி சொன்னா சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்டருந்து அந்த பவுடர வாங்கிட்டாங்க. வாங்கி எடுத்துக்கின்னு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. கணவன் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்தாரு. சண்டை போடணும் இல்லையா? அதனால அவர் ரெடியா வந்துட்டாரு. எதையாவது ஒரு காரணத்த சொல்லி, "இன்னைக்கு நம்ம கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும்" அப்படின்னு. ஏன்னா, அவரு அன்றாட வாழ்க்கையில அத பழகிட்டாரு. சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போயிடுச்சு. சரி வந்தாரு, பேச ஆரம்பிச்சாரு. அந்த அம்மா ஏற்கனவே சாமியார் சொன்னத ஞாபகப்படுத்திக்கினாங்க. சாமியார் என்ன சொன்னாரு, இந்த மாரி சண்டை வந்தா அந்த பவுடர் எடுக்கணும். 1 டம்ளர்ல 1 ஸ்பூன் பவுடர் போடணும். அத வாய்க்குள்ளார அதாவது விழுங்கவும் கூடாது, துப்பவும் கூடாது. அத வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டம்ளர் தண்ணீல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பவுடர போட்டு அப்படியே வாய்க்குள்ள வச்சுக்கினாங்க. இவரும் வந்தாரு. இவர் பேசிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு வகையில இவங்க வார்த்தைய விட்டுற மாட்டாங்களா? அதாவது அவங்க ஒய்ஃப். ஏதாவது ஒரு வகையில வார்த்தைய விட்டுட்டாள்ன்னா, நம்ம அத புடிச்சுக்கின்னு அப்படியே ஏறி பெரிய சண்டையாக்கிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வச்சு அந்த வாயில வச்சுட்டு இருந்த தண்ணிய துப்பவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. அப்படின்னா பேசவே முடியாது. அப்படின்றது தான் இதில உள்ள விஷயம். இப்படியே அவரு பேசி முடியிற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. அந்த சண்டை முடிஞ்சுச்சு. அவரும் தூங்கிட்டாரு. கத்தி கத்தி பார்த்துட்டு தூங்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த தண்ணிய துப்பிட்டு,
எதையும் பேசாமல் படுத்து தூங்கிருச்சு. அன்னைக்கு சண்டை. அவர் பேசினதோட சரி. 2 பேருக்குள்ள எந்த வாக்குவாதமும் வேறு எதுவுமே வரல. அதுக்கப்புறம் 2வது நாள் அதே மாதிரி போகிறாரு, குடிக்கிறாரு, அந்த சண்டையை வாங்கணுன்றதுக்காகவே வராரு. ஆனால் இந்த அம்மா அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, டம்ளர் எடுக்கிறாங்க, பவுடர் போடுறாங்க, அதை கலந்து வாயில் வச்சுக்கிறாங்க. துப்பவும் இல்லை, விழுங்கவும் இல்லை. அவரு கத்தி பார்த்துட்டு கம்முன்னு படுத்துக்கிறாரு. இப்படி நாட்கள் உருண்டு ஓடி போச்சுப்பா. 1 வாரம் கடந்துச்சு. மனுஷன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இது ரொம்ப வினோதமாக இருக்கே, இப்படி இருக்க மாட்டாளே, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு 4 வார்த்தையும் சொல்லி சண்டை வாங்குவாளே அப்படின்னு அவர் கொஞ்சம் யோசிச்சார். யோசித்து பார்த்துட்டு சரி நம்ம தான் ஒரு வேளை தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அவர் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை குடிக்க ஆரம்பித்தார். அப்படியும் பேசி பார்த்தாரு. அந்த அம்மா பேசுறதாவே இல்லை. ஏன்னா சாமியார் சொன்னதை ஃபாலோ பண்ணணுமே. அப்போ தானே வந்து அந்த குழந்தை, அதாவது அவங்களோட நோக்கம் என்னென்னா அவங்களோட குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும். அவன் எந்த அளவுலேயும் மனசளவில் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அவனோட எதிர்காலத்துக்காக அவங்க அதை செஞ்சே ஆகணும். அதனால் ரொம்ப கடினப்பட்ட அவர் என்ன கஷ்டமான வார்த்தைங்களை பேசினாலும், எவ்வளோ அசிங்கமான வார்த்தைங்களை பேசினாலும் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதனால் அந்த சண்டையே வரல. அப்படியே குடியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மனைவியோட ஒரு ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் அந்த கணவன் கேட்குறாரு, சரி நீ எப்பயுமே நான் ஒரு வார்த்தை பேசினா நீ அதை 4 வார்த்தையாக்கி பேசுவியே, ஆனால் இப்போல்லாம் நீ ஏன் பேசவே மாட்ற? அதனால தான் நான் மாறிட்டேன். முதல்ல அதுக்கான ரகசியம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, இப்படி ஒரு சாமியாரை போய் பார்த்தேன், அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 பேரும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நானும் வரேன் அந்த சாமியாரை போய் பார்க்கலாம், அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் சரியா? ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஐடியா நமக்கு கொடுத்துருக்காருன்னா அவர்கிட்ட போய் ஏதாவது தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இல்லை ஏதாவது கொடுத்துட்டு கூட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த சாமியாரை போய் பார்த்தாங்க. சாமியார் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நாளும் அதுதான். ஏன்னா வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் தீர்க்குறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் அவங்க கொடுத்த அந்த விஷயம் வந்து தெளிவாக ஆகிடுச்சின்னா அதுவே பெரிய சந்தோஷம், ஒரு குடும்பத்தை வந்து தெளிவாகிட்டோன்னு சொல்லி. அப்போ அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க வருவாங்கன்னு அந்த சாமியாரும் வெயிட் பண்ணிங்கிறாரு. அப்போ வந்தாங்க, இந்த மாதிரி சாமி இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம், இவர் தான் என் கணவர்னு அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ அவரும் வணக்கம், இந்த மாதிரி நான் தான் வந்து தவறான வழியில் நடந்துட்டு இருந்தேன், என் பொண்டாட்டி இப்போ பேசுகிறதே இல்லை, அதனாலேயே எங்கள் வீட்டில் சண்டையும் இல்லை, நான் சுத்தமாகவே திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சாமியார் நல்ல விஷயம்னு ஒன்று. அப்புறமா அந்த அம்மா கேட்குறாங்க, சாமி நீங்கள் கொடுத்த பவுட்ரு அப்படின்னு, என்ன பவுட்ரு அது அப்படின்னு கேட்டதுக்கு, மாயமந்திர பவுட்ரானோடனே அப்போ கூட அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு விஷயம் புரியல. அப்போ தான் சொன்னார், ஒரு சாதா குடிக்கிற பவுட்ரு தான்மா அது, அது உடம்புக்கு நல்ல பவுட்ரு தான், ஒரு வேளை நீ குடிச்சிருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்காது, நீ துப்பியிருந்தா என்ன ஆயிருக்கும்னா அவர் பேச நீ நீங்கள் பேச, நீங்கள் பேச அவர் பேச, இப்படின்னு வாக்குவாதம் தான் அதிகமாக வரும். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தேன். இப்போ உங்கள் பிரச்சனை தீர்ந்து போச்சு, இதுலேருந்து என்ன கற்றுக்குறீங்க அப்படின்றதாவது தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அந்த சாமியாரே அவங்கள பார்த்து கேள்வி கேட்டாராம். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, ரைட்டு தான், அங்கே வேலை செஞ்சது பவுடர் இல்லை, அங்கே வேலை செஞ்சது ஒரே ஒரு ட்ரிக்கு. அதை யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்லியிருப்பாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க யார் வேணால் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்க சண்டை போடும்போது இன்னொருத்தவங்க பேசாமல் இருந்தாலே பிரச்சனை ஓவர். இது எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது மனுஷங்களோட இயல்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த சாமியார் பொடி அந்த மருந்தை கொடுத்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அதை ஃபாலோ பண்ணாங்க. அது சரியாகவும் அமைஞ்சிருச்சு. அதனால் அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சு. அதை வந்து ஒரு மருந்தாக நினச்சாங்க. அதனால் அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னார், ஏம்மா நீ அமைதியாக இருந்தாலே, அதாவது 2 பேரையுமே காமனாக தான் சொன்னார். கணவன் பேசும்போது மனைவி அமைதியாகவும், மனைவி பேசும்போது கணவன் அமைதியாகவும் இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதுக்காக இந்த மாதிரிலாம் எங்கேயும் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்புறோம். இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதாவது மாற்றிக்கணும். நிறைய கமெண்ட்ஸ் நான் கமெண்ட்ஸில் படிக்கலை, வாய் வழியாக சொன்னாங்க.
ஒரு சிலர் இதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நான் மாற்றிக்குவேன். 2வது வந்து நான் எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னும்போது யாருமே யோசிக்காமல் டக்கு 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 டக்குன்னு எனக்கு ஃபஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா பெரிய மோட்டிவ் கொடுத்து ஒரு 40 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டீங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நன்றி. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னும்போது அந்த வளர்ச்சியில் நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறைய பேருக்கு உதவணும், நிறைய செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் கற்றுக்க ரெடியாக இருக்கேன். மாற்றிக்கணுன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். புது புது காணொளியில் இன்னும் நிறைய பேசுவோம். வித்தியாசமாலாம் பேசணும்னு நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.